எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பாங்க? என்ன, நான் உன்னை விட்டுட்டேன், நீ ஜோமனாலும் கேட்க மாட்டேன், எரேமியா ஜோமனாலும் கேட்க மாட்டேன், மோசே ஜோமனாலும் கேட்க மாட்டேன், சாமுவேல் ஜோமனாலும் கேட்க மாட்டேன். இப்ப பார்க்கலாம், யார் உனக்கு இறங்குவாங்க? யார் உனக்கு பரிதவிப்பாங்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இறக்கம் காட்டாமல் இறக்கம் பெற்ற முடியும் நினைக்கிறியா? நான் உன்னை கைவிட்டேனா? ஒருவன் உனக்கு ஒரு இறக்கம் செய்யவே முடியாது. ஏன் நம்ம கர்த்தருடைய இறக்கத்தை சார்ந்து நிக்கணும்னு கேட்டா, கர்த்தர் மாத்திரம் இறக்கம் காட்டலனா இந்த உலகமே இறங்கினா கூட நம்ம இறக்கம் பெறவே முடியாது. உலகமே நமக்கா ஜெபித்தா கூட கர்த்தர் மாத்திரம் மனம் இறங்கல, நம்ம நிலைமை பரிதாபம். ஆண்டு கேட்கிறார், யார் உனக்கு இறங்குவா பாக்குறேன்? யார் உனக்கு பரிதபிப்பா பாக்குறேன்? என் சொல்ற பேச்சை நீ கேட்காம உன் மனம் போன போக்கில் நீ எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. யார் உனக்கு இறங்குவா? யார் உனக்கு இறங்குவா? ஆகவேதான் சங்கீதக்காரன் இதை பற்றி எழுதும் பொழுது 123ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா.